கிரீக் யுனைடெட் தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் ஸ்ரீவத்சன். இன்னைக்கு நம்ம எதை பத்தி பார்க்க போறோம் அப்படின்னா, இந்தியா vs ஆஸ்திரேலியா ஃபர்ஸ்ட் ஓடிஐ ப்ரிவ்யூ பத்தி தான் பார்க்க போறோம். ரொம்ப நாள் கழிச்சு இந்தியா vs ஆஸ்திரேலியாவுடைய ஓடிஐ மேட்ச் வருது, தட் டு இன் ஆஸ்திரேலியா. ரொம்ப ஃபாண்டான மெமரிஸ். நம்ம 2020ல போய் ஓடிஐ ஆடணும், அதுக்கப்புறம் 2018-19ல போயிட்டு ஓடிஐ ஆடணும். ஸோ அது எல்லாமே வந்துட்டு நம்ம டிசம்பர் ஜனவரி அந்த டைம்ல ஆடணும். இது வந்து கொஞ்சம் நம்ம அக்டோபர்லேயே ஆடுறோம். ஸோ இந்த மேட்ச் எப்படி இருக்க போகுது, நாளைக்கு பெர்த் ஆப்டர் ஸ்டேடியம்ல நடக்க போகுது, இந்த மேட்ச் எப்படி இருக்க போகுது, அதோட கண்டிஷன்ஸ் என்ன, இன்ட்ரெஸ்டிங் சைட்ஸ் உங்களுக்கு நான் நிறைய வச்சிருக்கேன். ஸோ ஃபர்ஸ்ட் போயிடலாம். ஸோ இந்தியா vs ஆஸ்திரேலியா ஓவர் த பீரியட் ஆஃப் டைமே வந்து பாத்தீங்க அப்படின்னா ரொம்பவே வந்து ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான மேட்சப்பா தான் இருக்கும். ஹைலி காம்படிட்டிவா இருக்கும் ரெண்டு டீமுமே. முன்ன ஒரு 2000ஸ்ல ஆஸ்திரேலியா பெருசா டாமினேட் பண்ணிட்டு இருந்தாலும் லேட்டஸ்ட் ஸ்டேஜஸ்ல இந்தியா ஸ்டார்டட் கம்பீட்டிங் வே மோர் ஸ்ட்ராங்கர். இந்தியா பிகேம் வே மோர் ஸ்ட்ராங்கர் அண்ட் ஸ்டார்டட் கம்பீட்டிங். ஸோ அப்படி இருக்கிற பட்சத்துல இப்ப யாரு ஸ்குவாட் எப்படி அது எப்படி ஜெயிப்பாங்க அப்படின்றத பத்தி தான் இன்னைக்கு பார்க்க போறோம். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து நம்மளோட லொகேஷன் எங்க இருக்கு அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா, எங்க மேட்ச் நடக்க போகுது அப்படின்னா பெர்த் ஆப்டர் ஸ்டேடியம்ல நடக்க போகுது. ஸோ பெர்த் ஆப்டர் ஸ்டேடியம்ல வந்து பாத்தீங்கன்னா பேட்டிங் ஃபர்ஸ்ட். பெர்த்னாலே நமக்கு என்ன வரும் அப்படின்னு ஞாபகம் வரும்னு வந்து பாத்தீங்கன்னா அந்த பவுன்ஸ். பெர்த்ல அந்த பவுன்ஸ் பத்தி தான் நமக்கு எல்லாமே ஞாபகம் வரும். பேட்டிங் ஃபர்ஸ்ட் ஒரு மேட்ச் ஜெயிச்சிருக்காங்க, பேட்டிங் செகண்ட் ரெண்டு ஜெயிச்சிருக்காங்க. ஓடிஐ பொறுத்த வரைக்கும் மூணே மேட்ச் தான் நடந்திருக்கு. அதனால நான் ஒயிட் பால் ஃபார்மேட்ன்றதுனால T20 ஐஸும் எடுத்திருக்கேன். 8 T20 ஐஸ்ல பேட்டிங் ஃபர்ஸ்ட் 3 ஜெயிச்சிருக்காங்க, பேட்டிங் செகண்ட் வந்து 5 ஜெயிச்சிருக்காங்க. ஸோ இதுல வந்து பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு பெர்த்தை பொறுத்த வரைக்கும் ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ் ஆவரேஜ் ஸ்கோர் ஓடிஐ பொறுத்த வரைக்கும் லாஸ்ட் இயர் ஆஸ்திரேலியா vs பாகிஸ்தான் நடந்துச்சு கொஞ்சம் லாஸ்ட் இயர்ல. ஸோ அதுல வந்து பாத்தீங்கன்னா பெருசா 3 மேட்ச் நடந்திருக்கிறதுனால பெருசா ஹை ஸ்கோர்ஸ்ன்றது இல்லை. ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ் ஆவரேஜ் 184, செகண்ட் இன்னிங்ஸ் ஆவரேஜ் 181. அதே மாதிரி T20 ஐஸை பொறுத்த வரைக்கும் இது என்னன்னா பெர்த் வந்து இந்த பவுன்ஸ்னால வந்து பெருசா ரன் ஸ்கோரிங் அப்படின்றது இல்லை. 145 ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ் ஆவரேஜ் ஸ்கோர், 140 செகண்ட் இன்னிங்ஸ் ஆவரேஜ் ஸ்கோர். ஹையஸ்ட் ஸ்கோர் இங்க ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ்ல என்னன்னா 259 இங்கிலாந்து vs ஆஸ்திரேலியா. செகண்ட் இன்னிங்ஸ் ஸ்கோரும் வந்து 247 அதே மேட்ச்லயே நடந்தது. ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ் ஹையஸ்ட் ஸ்கோர் இன் T20 ஐஸ் வந்து பாத்தீங்கன்னா 220 ஃபார் 6, செகண்ட் இன்னிங்ஸ்ல வந்துட்டு 200 ஃபார் 9. ஸோ இதுதான் நடந்துச்சு. இதோட மெயினான விஷயம் என்ன அப்படின்னு வந்து பாத்தீங்க அப்படின்னா, பர்த்தை பொறுத்த வரைக்கும் நம்ம எல்லாருமே வந்துட்டு பவுன்ஸ் பவுன்ஸ் அப்படின்றது சொல்லுவோம். ஸோ இம்பாக்ட் இந்த பவுன்ஸ்ன்றதோட மெயினான விஷயம் என்னன்னா சி மூவ்மெண்ட். ஃபர்ஸ்ட் பவுன்ஸ் எப்படி ஆகுதுன்றத நான் அப்புறம் சொல்லிடுறேன். அதுக்கப்புறம் வந்துட்டு நம்ம சி மூவ்மெண்ட்டை பத்தி போகலாம். பவுன்ஸுங்கிறது பேசிக்கா வந்து பர்த்ல பொறுத்த வரைக்கும், அதாவது நம்ம பிட்ச் இருக்கு இல்லையா, பிட்சு கீழே எந்த சாயில் இருக்குன்றது தான் வந்து என்னன்னா எவ்வளவு பவுன்ஸ் ஆகுன்றத தீர்மானிக்கும். எந்த சாயில் இருக்கு அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா நல்லா பிளாக் சாயில் விக்கெட் தான் வந்துட்டு பெர்த்ல ஆஸ்திரேலியன் கண்டிஷன்ஸ்ல வந்து இந்த பிளாக் சாயில் விக்கெட் தான் இது பண்ணுவாங்க. பிளாக் சாயில்லாம் ஒண்ணும் இல்லை, நம்ம ஊர்ல இந்த கருப்பு களிமண் தான். இது வந்து என்ன ஆகும் அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா, அதுக்கு மேல தண்ணி ஊத்தி அது வந்து ட்ரை ஆகும் போது என்ன ஆகும்னு வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு நல்லாவே அது இருக ஆரம்பிக்கும். ஸோ அப்படி இருக்கிற வந்து அந்த கிராஸ் வந்துட்டு பாத்தீங்கன்னா உங்களுக்கு, ஐ மீன் கிராஸ்ன்ற பாருங்க, அந்த களிமண் வந்துட்டு ரொம்பவே ஹார்டா இருக்கும். ரொம்ப சிம்பிள் எக்ஸாம்பிளுக்கு வந்து பாத்தீங்கன்னா, இப்ப நம்ம விநாயகர் சதுர்த்திக்கு பிள்ளையார் வாங்குவோம், அதுவும் அந்த கிட்டத்தட்ட ஒரு பிளாக் கிளேல இருந்தா செய்வாங்க. அந்த பிள்ளையார் வந்து நம்ம தண்ணி தெளிச்சு பண்ணோடனே எவ்வளவு இறுக்கமாயிடுதோ அதே அளவுக்கு இறுக்கமாயிடும். ஸோ அது வந்து பாத்தீங்கன்னா கான்கிரீட். இது நம்ம ஸ்கூல்ஸ்ல வந்து பாஸ்கெட் பால் கோர்ட்ல விளையாடி இருப்போம். ஸோ அந்த மாதிரி ஹார்ட் கான்கிரீட் விக்கெட் மாதிரி அவ்வளோ ஹார்டா இருக்கும். ஸோ பவுன்ஸ் வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப ஹையா வரும். அதாவது பால் வந்து கொஞ்சம் லோ ஹைட்ல வர்றதோ அப்படின்லாம் இருக்காது. ஹார்டா இருக்கிறதுனால என்னன்னா நல்லா பவுன்ஸ் ஆகி வரும். இதுல மெயினான விஷயம் பவுன்ஸை விட பெர்த் ஏன் வந்து ரொம்பவே சேலஞ்சிங்கா இருக்கு, நமக்கு வந்து அந்த பவுன்ஸ், அந்த பயம்படுத்துற பவுன்ஸ் ஏன் இருக்குன்னா சி மூவ்மெண்ட். சி மூவ்மெண்ட்டுக்கு மெயின் காரணம் வந்து என்னன்னா, இங்க ஒரு பிக்சர் இருக்கு, உங்களுக்கு இந்த பிக்சர் தெரியும்னு நினைக்கிறேன். இது ஆக்சுவலி வந்து நான் வந்து இது வந்து எக்ஸாக்ட் பெர்த்தோட இது இல்லை, பட் உங்களோட அண்டர்ஸ்டாண்டிங்காக நான் எடுத்திருக்கேன். இந்த இந்த பிட்ச்ல வந்து பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ்ல பொதுவா ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸை பொறுத்த வரைக்கும் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, இந்த கிராஸை க்ரோ பண்ணிட்டு வாட்டர் பண்ணிட்டு கிராஸை க்ரோ பண்ணிடுவாங்க. பொதுவா டே அண்ட் நைட் மேட்ச் நடக்கும்போது ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ்ல நீங்க இங்க பாத்தீங்க அப்படின்னா, என் கர்சர் தெரியுதான்னு தெரியல, லாட்ஸ் ஆஃப் கிரீன் டிஞ்ச் இருக்கும். ஏன்னா அப்ப வந்து தண்ணி ஊத்தி கிராஸ் நல்லா தண்ணி ஊத்துனதுனால கிராஸ் நல்லா க்ரோ ஆகி நிற்கும். நீங்க இவ்வளவு ஹைட்டுக்கு புல்லு வந்து பெருசா இருக்குமான்றது டிபெண்டிங் ஆன் த கியூரேட்டர்ஸ் தான். ஆனா வந்து என்னன்னா, அந்த கிரீனிஷ் டிண்ட் வந்து நீங்க நிறைய நோட்டீஸ் பண்ணிருப்பீங்க, அங்கங்க கிரீன் கிரீனா இருக்கும். அது ஏன்னா அந்த டைம்ல புல்லு வந்து நல்லா உயிரோட இருக்கும். ஸோ அதனால என்னன்னா, நம்ம வீட்டு பக்கத்துல இருக்கிற புல்லை பார்த்தாலே உயிரோட இருக்கிற புல்லு வந்து நல்லா நீள நீளமா நீண்டு நிற்கும். ஸோ அதுதான் வந்துட்டு என்னன்னா நமக்கு வந்து இங்க மாதிரி நிக்கிறதுக்கான காரணம் வந்து அது. பட் இந்த புல்லு வந்து என்ன பண்ணும் அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா, அது
காயாம இருக்கிறதுனால அந்த புல்லுக்கு லைஃப் இருக்கிறதுனால பால் அது மேல பட்டுச்சு அப்படின்னா அந்த வளைஞ்சிருக்கிற புல்னால ஷார்ப் டீவியேஷன் இருக்கும். அதுதான் நம்ம சீம் மூமெண்ட்னு சொல்லுவோம். சீம்ங்கிறது பேசிக்கா ஒண்ணும் இல்ல, இந்த பால்ல போட்டிருக்கிற தையல் இருக்கு இல்லையா, அதுதான் சீம்னு சொல்லுவாங்க. அது அந்த எக்ஸாக்டா புல்லுல போடும் போது என்னன்னா பேட்ஸ்மேனுக்கு உள்ளேயோ வெளிலையோ என்ன ஆகும்னா நகரும். ஸ்விங்கு கிடையாது. ஸ்விங்குக்கும் சீமுக்கும் வித்தியாசம் இருக்கு. ஸ்விங்னா என்னன்னா காத்திலே வந்து பால் வளைஞ்சு வர்றது. புவனேஸ்வர் குமார் எல்லாம் பண்ணுவார் இல்லையா, அது காத்திலே வளைஞ்சு வர்றது. ஷமியுமே வந்து காத்துல ஸ்விங் பண்ணாலும் ஷமி வந்து சீம் மூமெண்ட்டுக்கு வந்து ரொம்பவே ஃபேமஸான ஆளு. சீமுங்கிறது பிச் குத்திட்டு ஒரு ஸ்பின்னருக்கு எப்படி டேர்ன் வந்து நேரா வந்து அப்புறம் டேர்ன் ஆகும் இல்லையா பிச் ஆன மாதிரி, அதே மாதிரி ஃபாஸ்ட் பவுலருக்கு வந்துட்டு அந்த அளவுக்கு டீவியேஷன் இல்லைனாலும் சடன் டீவியேஷன்ஸ் இருக்கிறது தான் வந்து என்னன்னா சி மூவ்மெண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த சி மூவ்மெண்ட்னால தான் நமக்கு வந்துட்டு பெர்த் வந்து அந்த பவுன்ஸ் பிளஸ் சி மூவ்மெண்ட் இருக்கிறதுனாலதான் பெர்த் வந்து ரொம்பவே ஹார்ட் விக்கெட்ஸ் ஒன் ஆஃப் த ஹார்டஸ்ட் விக்கெட்ஸ் இந்த வேர்ல்ட் டு பேட் அப்படின்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி இது வந்து செகண்ட் இன்னிங்ஸ்ல எப்படி என்ன ஆகுதுன்றத பாருங்க. செகண்ட் இன்னிங்ஸை பொறுத்த வரைக்கும் நல்ல வெயில் அடிச்சுக்கிட்டே இருந்ததுன்னா ஒரு கட்டத்துல புல்லு என்ன ஆக ஆரம்பிக்கும்னா காய ஆரம்பிச்சிடும். புல்லு காஞ்ச உடனே என்ன ஆகும்னா அந்த புல்லு நேரா நிக்கிற புல்லு காஞ்ச உடனே என்ன ஆகும்னா படுத்துரும். படுத்து என்ன ஆயிடும்னு வந்து பாத்தீங்கன்னா அஸ் டைம் ப்ராக்ரஸஸ் படுத்து கிரவுண்டோட தரையா என்ன ஆயிடும்னு வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு புல்லு வந்து ஒட்டிக்கும். ஸோ இந்த இடத்துல நீங்க நல்லா பாத்தீங்க அப்படின்னா தரை புல் ஒட்டிட்டதுனால உங்களுக்கு அந்த பவுன்ஸ் இருக்கும். பவுன்ஸ்ல ஏன்னா ஹார்ட் விக்கெட்டுன்றதுனால பிளாக் சாயில் விக்கெட்டுன்றதுனால பெர்த்ல பவுன்ஸ் நல்லா இருக்கும். ஆனா என்ன பிரச்சனை வருது அப்படின்னா இந்த ட்ரை புல்லு வந்து என்ன ஆகும்னா ட்ரை ஆக என்னன்னா கொஞ்சம் கொஞ்சமா அந்த புல்லு தனித்தனியா கிரவுண்டை விட்டு வெளில வர ஆரம்பிக்கும். அப்படி வரும்போது அந்த இடத்துல பால் குத்தி வரும்போது என்ன ஆகும்னா அன்ஈவன் பவுன்ஸ் இருக்கும். அதனாலதான் என்னன்னா பெர்த்ல வந்து ஃபர்ஸ்ட் பேட்டிங் நான் முன்ன சொன்ன மாதிரியே ஃபர்ஸ்ட் பேட்டிங் நிறைய பேர் ஜெயிச்சது இல்லை. அதுக்கான காரணம் என்ன அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் பேட்டிங் நிறைய ஜெயிக்காததுக்கான காரணம் லைவ் புல்லுல நீங்க ஃபர்ஸ்ட் 15 ஓவர்ஸ் அந்த சி மூவ்மெண்ட்டை வந்துட்டு சர்வை பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்துடும். செகண்ட் இன்னிங்ஸ் போக போக என்னன்னா ஒரு இன்னிங்ஸ் முடிஞ்சோடனே என்ன பண்ணுவாங்கன்னா ஹெவி ரோலரோ மீடியம் ரோலரோ போட்டு என்ன பண்ணுவாங்க அந்த பிச்சை திரும்ப ரோல் பண்ணுவாங்க. ஸோ அதை ரோல் பண்ணும்போது என்ன ஆகும்னா அந்த காஞ்சி போன கிராஸுமே என்ன ஆயிடும்னு வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு நல்லா செட்டில் டவுன் ஆக ஆரம்பிச்சிடும். அது மேல ஹார்டா செட்டில் டவுன் ஆனதுக்கு அதுக்கப்புறம் வந்து செகண்ட் இன்னிங்ஸ்ல சி மூவ்மெண்ட் ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸை கம்பேர் பண்ற அளவுக்கு இருக்காது. அதனாலதான் செகண்ட் இன்னிங்ஸ்ல வந்து சேசிங் இருக்கும். ஆனா செகண்ட் இன்னிங்ஸ்ல என்ன சேலஞ்ச் இருக்கும் அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா அன்ஈவன் பவுன்ஸ் இருக்கும். ஆனா பவுன்ஸ் வந்து உங்களுக்கு ட்ரூவா இருக்கிறதுனால உங்களுக்கு வந்து பெருசா வந்து அந்த டீவியேஷன்ஸ் இருக்கிறதுனால அதை ஹேண்டில் பண்ணிட முடியும். ரெண்டு இன்னிங்ஸ்லயுமே என்னன்னா ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸை பொறுத்த வரைக்கும் என்னன்னா எது ரொம்ப குரூஷியலான விஷயம் அப்படின்னா லாஸ்ட் 3 ஓடிஐஸும் சரி, ஆஸ்திரேலியா ரீசெண்டா ஆஸ்திரேலியா vs பாகிஸ்தான் ஓடி நடந்துச்சு. அதுல ஆஸ்திரேலியா 143 ஆல் அவுட் ஆவாங்க. அது ஏன்னா நசீம் ஷா வந்து என்னன்னா பேக் ஆஃப் லென்த் அந்த குட் லென்த் அண்ட் பேக் ஆஃப் லென்த் போட்டு அந்த சி மூவ்மெண்ட்ல நிக் ஆஃப் பண்ணி ஸ்லிப்ல கேட்ச் அந்த மாதிரி கேட்சஸ் எடுத்து அந்த பவர் பிளேல விக்கெட்ஸ் எடுப்பார். பவர் பிளேன்றதோட ஃபர்ஸ்ட் 15 ஓவர்ஸ்ல நம்ம பெருசா விக்கெட் கொடுக்காம இருந்தோம்னாலே என்னன்னா நம்ம பாதி மேட்ச் கடந்த மாதிரி. ஏன்னா அந்த சி மூவ்மெண்ட்டை நம்ம வந்து கேர்ஃபுல்லா கறந்துட்டோம் அப்படின்னா எந்த எந்த டீம் பேட்டிங் ஆடுதோ அதுக்கு கேர்ஃபுல்லா கடந்துருச்சு அப்படின்னா அதுக்கப்புறம் வர்றவங்களுக்கு வந்து என்னன்னா இன்னும் கொஞ்சம் ஈஸியரா இருக்கும் பேட் ஆன் பண்றதுக்கு. சி மூவ்மெண்ட் வந்து என்னன்னா ஃபர்ஸ்ட் 15 ஓவர்ஸ் கண்டிப்பா வந்து பால் நல்லா மூவ் ஆயிட்டே இருக்கும். ஸோ அதனால பொறுமையா வந்துட்டு எந்த டீம் பேட்டிங் ஃபர்ஸ்ட் எடுக்கிறாங்களோ பல்ல கடிச்சுக்கிட்டு விக்கெட்ஸ் விடாம ரன் ரேட் வந்து பெருசா பார்க்காம ஒரு 4.5 to 4.8 ரன்ஸ் பர் ஓவர்ல ஆடினாலுமே என்னன்னா அது போரும் தான். அப்புறம் 25 ஓவர்ஸ்க்குமே என்ன எடுத்துட்டு போகணும் அப்படின்னா யாரு கம்மியான விக்கெட்ஸ் விட்டுருக்காங்களோ அவங்க எடுத்துட்டு போகணும். நான் ஒரு இன்ட்ரெஸ்டிங் ஸ்டாட் சொல்றேன். நான் இது வந்து பார்த்ததுல T20s பொறுத்த வரைக்கும் 8 T20sல ஃபர்ஸ்ட் 8 ஓவர்ஸ்ல யார் கம்மியான விக்கெட்ஸ் விடுறாங்களோ அவங்க 62% ஆஃப் த மேட்சஸ் வின் பண்ணிருக்காங்க. அதாவது 8 மேட்ச்ல 5 மேட்ச் அவங்க ஜெயிச்சிருக்காங்க. யாருன்னா எந்த டீம் வந்து ஃபர்ஸ்ட் 8 ஓவர்ஸ்ல கம்மியான விக்கெட்ஸ் லூஸ் பண்ணதோ அதை 5 மேட்ச் ஜெயிச்சிருக்கு. 3 மேட்ச் மட்டும்தான் என்னன்னா அதை தாண்டி லோவர் ஆர்டர் கான்ட்ரிபியூஷன் மிடில் ஆர்டர் கான்ட்ரிபியூஷன் பண்ணி ஜெயிச்ச டீம்ஸ்ங்கிறது வெறும் 3 மட்டும்தான் 8ல. ஸோ அது ஃபர்ஸ்ட் 8 ஓவர் செட்டிங்ன்றது முக்கியம். நம்ம 50 ஓவர்ஸை பொறுத்த வரைக்கும் அந்த ஃபர்ஸ்ட் 15 to 25 ஓவர்ஸ் வரைக்கும் எந்த டீம் வந்து கம்மியான விக்கெட்ஸ் லூஸ் பண்ணியிருக்காங்களோ அவங்க வந்து என்னன்னா ஜெயிக்கிறதுக்கான சான்சஸ் ரொம்பவே அதிகமா இருக்கு. செகண்ட் ஃபேக்டர் என்னன்னு வந்து பாத்தீங்கன்னா லாஸ்ட் டெத் ஓவர்ஸ்ல எந்த டீம் வந்து நிறைய ரன் ஸ்கோர் பண்றாங்களோ அந்த டீம்ஸ் வந்து என்ன ஆகும் அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு கண்டிப்பா வந்து வின் பண்றதுக்கு சான்சஸ் இருக்கு. ஸோ இந்த ரெண்டு இடத்துல யார் பாக்ஸை டிக் பண்றாங்களோ அவங்க தான் வந்து பாத்தீங்க அப்படின்னா மேட்சை ஜெயிக்கிறதுக்கான சான்சஸ் அதிகமா இருக்கு. சரி, இப்ப அதெல்லாம் போயிட்டதுக்கு அப்புறம் பிளேயிங் 11 இந்தியாவும் ஆஸ்திரேலியாவும் எப்படி போவாங்க அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா
இந்தியா ஆஸ்திரேலியாங்கிறது பெரிய டிஃபரன்ஸ்ன்றது இல்ல. ஒரு நிமிஷம், நான் ஜஸ்ட் ஷேர் த ஸ்கிரீன். ஓகே. ஸோ இந்தியாவோட ப்ராபபிள் பிளேயிங் 11 சுப்மன் கில் கேப்டன் எடுத்திருக்காரு. கேப்டன்ஸ் எடுத்திருக்காரு. அவருக்கு ஆல் த பெஸ்ட். சுப்மன் கில், ரோஹித் சர்மா, விராட் கோலி, ஸ்ரேயஸ் ஐயர், KL ராகுல் உங்களோட விக்கெட் கீப்பர், நிதிஷ் ரெட்டி இஸ் கோயிங் டு பி த ஆல்ரவுண்டர், அக்ஷர் பட்டேல் உங்களுக்கு வந்து இந்த லெஃப்ட் ஆர்ம் ஸ்பின்னிங் ஆல்ரவுண்டர். அடுத்து நம்பர் 8ல வந்து என்னன்னா வாஷிங்டன் சுந்தர். கண்டிப்பா இந்தியா அந்த நம்பர் 8ல T20ஸ்லேயே ப்ரிஃபர் பண்ணும்போது ஓடிஸ்ல கண்டிப்பா அந்த நம்பர் 8ல ஒரு பேட்ஸ்மேன் வேணும்ன்றதை எடுத்துட்டு போவாங்க. அதனால வாஷிங்டன் சுந்தர். 9 வந்து என்னன்னா ஹர்ஷித் ராணா இல்ல ஹர்ஷ்தீப். ஹர்ஷித் ராணாவுமே வந்து என்னன்னா இந்த இடத்துல ஒரு பேட் ஆப்ஷனா இருக்க மாட்டாரு. ஏன்னா அவருடைய ஷார்ட் லென்ஸ் அந்த குட் லென்ஸ்ல போட்டாரு அப்படின்னா, ஹர்ஷித் ராணாவோட பிரச்சனை என்னன்னா இட்ஸ் நாட் அபவுட் த ஸ்கில், இட்ஸ் அபவுட் த கன்சிஸ்டன்சி. அவர் நிறைய ஒரே லென்த்ல நிறைய அந்த ஹார்ட் லென்ஸ்ல கண்டினியூஸா போட்டாரு அப்படின்னா 145+ போடுறாரு, இ கேன் பி அன் அசெட் டு இந்தியன் டீம். ஹர்ஷித் ராணா இல்லைன்னா ஹர்ஷ்தீப் ஆடுவாங்க. பட் இந்தியா வில் கோ வித் ஹர்ஷித் ராணான்னு நினைக்கிறேன். பிளஸ் பிரசித் கிருஷ்ணா அண்ட் முகமது சிராஜ். பிரசித் கிருஷ்ணா இந்த மேட்ச்ல ரொம்பவே குரூஷியலா இருப்பார். பிகாஸ் ஆஃப் த ஹைட் அவருக்கு என்னன்னா அந்த எக்ஸ்ட்ரா பவுன்ஸ் ஜென்ரேட் ஆகும். லென்த் மட்டும் அவர் கரெக்டா அந்த குட் லென்த் பேக் ஆஃப் லென்த்ல போட்டாரு அப்படின்னா பிரசித் கிருஷ்ணா கேன் பி டேஞ்சரஸ். அண்ட் முகமது சிராஜ் அவர் தான் உங்களுக்கு லீடர் ஆஃப் த பேஸ் அட்டாக். நியூ பால் எடுக்க போறாரு. நியூ பால்ல எனக்கு தெரிஞ்சு பிரசித் கிருஷ்ணாவும் முகமது சிராஜும் ஆரம்பிப்பாங்க. அப்புறம் அர்ஷித் ராணா வந்து ஒன் சேஞ்சா வருவாரு. நிதிஷ் ரெட்டி வந்துட்டு உங்களுக்கு அதர் சீமிங் ஆல்ரவுண்டர். அக்ஷர் பட்டேல், வாஷிங்டன் சுந்தர் வந்து உங்களுக்கு இது. ஆஸ்திரேலியா பொறுத்த வரைக்கும் மேத்யூ ஷாட் நிறைய இன்ஜுரிஸ் அண்ட் அன்அவைலபிலிட்டிஸ் இருக்கிறதுனால என்னன்னா மேத்யூ ஷாட், டிராவிஸ் ஹெட் ஓப்பன் பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் மார்னஸ் லபிஷேன், ஹூ இஸ் கமிங் ஃப்ரம் அ ரியலி குட் ஃபார்ம். ஷீல்ட் டோர்னமெண்ட்ல வந்து நிறைய ஹண்ட்ரட்ஸ் அடிச்சுட்டு வராரு. கேமரன் கிரீனை ரீப்ளேஸ் பண்ணியிருக்காரு. அப்புறம் மிச்சல் மார்ஷ், ஜாஷ் பிலிப், கூப்பர் கார்னலியை வந்து அவங்க அடுத்த எக்ஸ் ஃபேக்டர் பிளேயரா அவங்க க்ரூம் பண்ணிட்டு இருக்காங்க லெஃப்ட் ஆர்ம் ஸ்பின்னிங் ஆல்ரவுண்டரா. சாம்பியன்ஸ் ட்ராஃபிலே நம்ம பார்த்திருப்போம். ரோஹித் சர்மா விக்கெட்ல எடுத்தாரு. மிச் ஓவன், மிச்சல் ஸ்டார்க், பென் டுவாஷியஸ் தான் ஸ்டார்ட் பண்ணுவாரு. பவர் பிளேல வந்து மிச்சல் ஸ்டார்க், பென் டுவாஷியஸ் போடுறதுக்கு, அதே மாதிரி டெத்ல வந்து ஸ்லோவர் ஒன்ஸ் போட்டு அவர் நல்லாவே பண்ணிட்டு இருக்காருனால ஃபர்ஸ்ட் சான்ஸ் பென் டுவாஷியஸ் போகுது. ஆடம் ஜாம்பா ஃபர்ஸ்ட் ஓடிக்கு அவைலபிள் இல்லாததுனால மேட் குனமன் அண்ட் ஜாஷ் ஹேசல்வுட் இவங்க தான் வந்து ப்ராபபிள் பிளேயிங் 11 இருக்குன்றது எங்களோட ஒப்பீனியன். நம்மளோட இது வந்து எங்களோட எனக்கு பர்சனலா வந்துட்டு பாத்தீங்கன்னா குல்தீப் யாதவ் இங்க ஆட முடியுமா அப்படின்னு கேட்டீங்கன்னா, குல்தீப் யாதவ் ஆடுறதுன்றது வந்து என்னன்னா ரொம்பவே கஷ்டம். ஏன்னா நம்பர் 8ல வந்துட்டு கண்டிப்பா இந்தியாவோட பேட்டர்னை வச்சு நான் சொல்றேன், எனக்கு அவங்க எப்படி இது பண்றாங்கன்னு. நம்பர் 8ல வாஷிங்டன் சுந்தர் வர்றதுனால அந்த பேட்டிங் கொஷன் எதிர்பார்ப்பாங்க. இந்த டாப் 7 தாண்டி பேட்டிங் தேவைப்படாது என்னுடைய ஒப்பீனியன்ல. பட் ஸ்டில் அவங்க தேல் கோ வித் தட் எக்ஸ்ட்ரா பேட்டர். அதனால குல்தீப் யாதவ் மிஸ் அவுட் பண்ணுவாங்க. இல்ல குல்தீப் யாதவ் நீங்க உள்ள கொண்டு வரணும் அப்படின்னா ஒன் ஆஃப் த பேசர் ஷுட் டிராப்ட். அஷித் ராணா இடத்துல குல்தீப் யாதவ் வந்துட்டு அதுக்கப்புறம் என்னன்னா 2 பேசர் வச்சுட்டு நிதிஷ் ரெட்டி அஸ் அ தேர்ட் மீடியம் பிளேசர் பிளஸ் 3 ஸ்பின்னர்ஸ் இப்படி போவாங்களா பெர்த் மாதிரி கண்டிஷன்ஸ்ல அப்படின்றது கொஞ்சம் டவுட் தான். ஏன்னா பர்த்ல கண்டிப்பா வந்து 3 ஃபாஸ்ட் போலர்ஸ், ப்ராப்பர் ஃப்ரண்ட் லைன் ஃபாஸ்ட் போலர்ஸ் தேவைன்றதுனால அப்படிதான் போவாங்க. ஸோ குல்தீப் யாதவ் மிஸ்ஸஸ் அவுட். அண்ட் யசஸ்வி ஜெய்ஸ்வாலும் வர முடியாது, த்ருவ் ஜுரல் வர முடியாது, KL ராகுல் தான் ஸ்டார்ட் பண்ணுவாருன்றதுனால இதுதான் உங்களுடைய மோஸ்ட் ப்ராபபிள் பிளேயிங் 11. ஆஸ்திரேலியா பொறுத்த வரைக்கும் அவங்க வந்து அலெக்ஸ் கேரியர் கொஞ்சம் மிஸ் பண்ணுவாங்க. அதனால ஜாஷ் பிலிப் கம்ஸ் பேக். அலெக்ஸ் கேரியர் நம்பர் 6 இஸ் ரியலி குட் பிளேயர். அவங்க நம்பர் 5 நம்பர் 6ல அவங்கள மிஸ் பண்ணுவாங்க. ஸோ இந்த இடத்துல பேலன்ஸ் யாருக்கு அதிகமா இருக்குன்னு வந்து பாத்தீங்கன்னா, இந்த இடத்துல இந்த பவுன்ஸை டேக்கிள் பண்ணி ஃபர்ஸ்ட் 15 ஓவர் சர்வை பண்றது சுப்மன் கில். எஸ், பர்பிள் பேட்ச் இங்கிலாந்து சீரீஸ் முடிச்சுட்டு நல்ல ஃபார்ம்ல இருக்காரு. பட் விஷயம் என்னன்னு வந்து பாத்தீங்கன்னா, ஆஸ்திரேலியன் சீரீஸ் அவருக்கு பெருசா வந்து என்ன ஆகல அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா, லாஸ்ட் ஆஸ்திரேலியன் சீரீஸ் சரியா போகல. அவரை டிராப் கூட பண்ணாங்க டெஸ்ட்ல. பட் இஸ் கமிங் ஆஃப் ஃபுல் ஆஃப் கான்ஃபிடன்ஸ். ஸோ ஃபுல் ஆஃப் கான்ஃபிடன்ஸ்ல வர்றதுனால என்னன்னா சுப்மன் கில் கண்டிப்பா வந்து எப்படி கேப்டன்ஷிப் எடுத்து இது பண்றாருன்றது ஒரு இது. ரோஹித் சர்மா, விராட் கோலி, இது ஒரு சாலிட் டாப் 3 பிளஸ் ஸ்ரேயஸ் ஐயர் ஷார்ட் பால்லாம் ஒர்க் பண்ணிட்டு வந்திருக்காரு. ஸ்ரேயஸ் ஐயர் இது ஒரு சாலிட் டாப் 4. ஸோ அந்த ஃபர்ஸ்ட் 15 to 25 ஓவர் சர்வை பண்றதுன்றது இவங்களால கண்டிப்பா பண்ண முடியும். அதே பக்கம் அந்த சைட் கம்பேர் பண்ணோம் அப்படின்னா மேத்யூ ஷாட் நல்ல பிளேயர். பட் என்னன்னா ஷார்ட் ஆஃப் எக்ஸ்பீரியன்ஸ். டேவிட் வார்னர் இருந்த இடத்துல மேத்யூ ஷாட்னு வந்து பாத்தீங்கன்னா டெஃபினெட்லி இது டிராவிஸ் ஹெட் அந்த எக்ஸ்ப்ளோசிவ் டிராவிஸ் ஹெட்டா அப்படின்றது ஏதோ வந்து கொஞ்சம் மிஸ் ஆகிற மாதிரி ஒரு ஃபீல் இருக்கு. மார்னஸ் லபுஷேன் ஒரு நங்கூரம், நல்ல கேம் எடுத்துட்டு போறது, நல்ல ஃபார்ம்ல இருந்து வராரு. ஸோ மார்னஸ் லபுஷேன் இருக்காங்க. மிச்சல் மார்ஷும் நல்ல ஃபார்ம்ல இருக்காரு.
பட் ரெண்டுத்த டாப் ஃபோர் கம்பேர் பண்ணும்போது என்னன்னா இந்தியா ஸ்லைட்லி அஸ் த எட்ஜ். அண்ட் அதே மாதிரி என்னன்னா இங்க ஸ்பின்னர்ஸ் வந்து பாத்தீங்கன்னா ரெண்டு லெஃப்ட் ஐ மீன் ரெண்டு டிஃபென்சிவ் ஸ்பின்னர்ஸ் இங்க இந்தியாவை பொறுத்த வரைக்கும் அக்ஷர் பட்டேல், வாஷிங்டன் சுந்தர். அந்த சைடு கூப்பர் கானலி அண்ட் மேட் குனமன். எக்ஸ்பீரியன்ஸ் வைஸ் பாத்தீங்கன்னா இந்தியாவுக்கு கொஞ்சம் எக்ஸ்ட்ரா இருக்கு. அதனால வந்து என்னன்னா அதே மாதிரி பவுலிங் லைனப் வந்து பாத்தீங்கன்னா அந்த சைட் பவுலிங் லைனப் அவங்களுக்கு கொஞ்சம் ஸ்ட்ராங்காவே இருக்கு. மிச்சல் ஸ்டார்க், பென் வாஷஸ் அண்ட் ஜாஷ் ஹேசல்வுட். பட் இந்த சைட் வந்து பவுலிங் இது இருக்கு. ஸோ இட்ஸ் கோயிங் டு பி அ டைட் கான்டெஸ்ட். இந்தியாவுக்கும் ஆஸ்திரேலியாவுக்கும் வந்து ஃபர்ஸ்ட் ஓடி கொஞ்சம் டைட் கான்டெஸ்டா இருக்க போகுது. பட் ஹூ இஸ் கோனா பேட் இட் அவுட், யார் வந்து நல்லா பேட் பண்ணி எடுத்துட்டு போக போறாங்களோ அவங்கதான் வந்து என்ன ஆகுவாங்கன்னா ஜெயிக்க போறாங்க அப்படின்றதுனால எனக்கு தெரிஞ்சு என்னோட ஒப்பீனியன் இது ஜஸ்ட் கட் ஃபீல் தான் இருக்கிறதுனால இந்தியா வந்து கோஸ் வித் என் எட்ஜ் ஆஃப் 51-49. 50-50. பட் அலெக்ஸ் கேரி, ஆடம் சாம்பாலா இருந்தா ஆஸ்திரேலியா பக்கம் எட்ஜ் நிறைய போயிருக்கிறதுக்கான சான்சஸ் இருக்கு. பட் இந்தியா கிட்ட இருக்கிறதுனால என்னன்னா கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் பேலன்ஸ் இருக்கிறதுனால 51-49 இன் ஃபேவர் ஆஃப் இந்தியா. அண்ட் ஆஸ்திரேலியன் ஸ்பின்னர்ஸுமே வந்து என்னன்னா என்ன மாதிரி ஸ்பின்னர்ஸ் த்ரெட்டா இருப்பாங்க அங்கன்னா வந்து ஒரு மிச்சல் சாண்ட்னர், இல்லைன்னா வந்துட்டு நல்லா வந்து ஒரு ஆதில் ரஷீத் மாதிரி தூக்கி போட்டு எடுக்கிற லெக் ஸ்பின்னர் ஆடம் சாம்பா இருந்தாருன்னா ஆடம் சாம்பா நல்லா இது இருப்பாங்க. பட் ரொம்ப டிஃபென்சிவா வந்து டைட்டா வச்சுட்டு போடுற பவுலர்ஸ் வந்துட்டு பெருசா ஒர்க் ஆகாது அப்படின்றது இந்தியாவை பொறுத்த வரைக்கும் ஒர்க் ஆகாது. ஸோ அதனால என்னன்னா ஸோ இந்தியா கோஸ் வித் எட்ஜ் ஆஃப் 51-49. ஸோ இதுதான் எங்களுடைய மேட்ச் ப்ரிவ்யூ. எப்படி போகுது மேட்ச், எப்படி போகுது, நம்ம சொன்ன பிளேயிங் லெவன் எடுக்கிறாங்களா, நம்ம சொன்ன பிளேயிங் லெவன்னா அட்வைஸா கிடையாது. நாங்க பேட்டர்ன் இப்படி எடுக்கிறத பார்த்துட்டு அந்த பேட்டர்ன்ல எடுக்கிறதுனால என்னன்னா அந்த பிளேயிங் லெவன் சொல்லியிருக்கு. ஸோ எப்படி எடுக்கிறாங்க, யார் ஜெயிக்கிறா, யார் இது பண்றான்றத நம்ம மேட்ச்ல வெயிட் பண்ணி பார்க்கலாம். ஸோ இந்த ப்ரிவ்யூ உங்களுக்கு பிடிச்சிருந்து அப்படின்னா கண்டிப்பா வந்துட்டு லைக் பண்ணுங்க, சப்போர்ட் பண்ணுங்க. அண்ட் இன்னொரு வீடியோல வந்து மீட் பண்றேன். அது வரைக்கும் டாடா பை பை ஃப்ரம் ஸ்ரீவத்சன். பை.